ஹாய் கைஸ், நீங்க பாய்ஸோட ஸ்டோரியை ஆல்ரெடி பார்ட் 1ல பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கட்டே மறக்காம கண்டிப்பா பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. பாய்ஸ் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுற காரணத்துக்காக 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பான். இவன் பாத்தீங்கன்னா அந்த 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஜெயிச்ச உடனே அந்த பொண்ணு பக்கத்துல கங்க்ராச்சுலேஷன் அண்ணா அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டா. அந்த வார்த்தையை கேட்ட பாய்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சேட் ஆயிட்டான். பாய்ஸ் இதோட நடந்த எல்லா விஷயத்தையும் அவனோட ஃப்ரெண்டு ஸ்ரீராம் சுந்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லா கதையும் கேட்ட உடனே போயஸோட ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொல்றான். சொன்ன வார்த்தை போயஸுக்கு மனதளவு ரொம்ப பாதிக்கப்பட்டது. அப்படி என்ன சொன்னான் பாத்தீங்கன்னா, தோத்துக்கிட்டே இருக்கியடா. அதை கேட்டதும் பாத்தீங்கன்னா போயஸ் திரும்ப ரொம்ப சேட் ஆயிட்டான். நம்ம போயஸோட ஸ்டோரி கண்டினியூ பண்ணணுமா வேண்டாம் விட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஹாய் கைஸ், நீங்க போயஸோட ஸ்டோரியை ஆல்ரெடி பார்ட் 1ல பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கட்டே மறக்காம கண்டிப்பா பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. பாய்ஸ் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுற காரணத்துக்காக 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பான். இவன் பாத்தீங்கன்னா அந்த 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஜெயிச்ச உடனே அந்த பொண்ணு பக்கத்துல கங்க்ராச்சுலேஷன் அண்ணா அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டா. அந்த வார்த்தையை கேட்ட போயஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சேட் ஆயிட்டான். போயஸ் இதோட நடந்த எல்லா விஷயத்தையும் அவனோட ஃப்ரெண்டு ஸ்ரீராம் சுந்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லா கதையும் கேட்ட உடனே போயஸோட ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொல்றான். சொன்ன வார்த்தை போயஸுக்கு மனதளவு ரொம்ப பாதிக்கப்பட்டது. அப்படி என்ன சொன்னான் பாத்தீங்கன்னா, தோத்துக்கிட்டே இருக்கியடா. அதை கேட்டதும் பாத்தீங்கன்னா போயஸ் திரும்ப ரொம்ப சேட் ஆயிட்டான். நம்ம போயஸோட ஸ்டோரி கண்டினியூ பண்ணணுமா வேண்டாம் விட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.